ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ கழுத்து வலி, நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்குது. நம்ம கழுத்து அதிகமாக அந்த இருக்கிற நர்வ்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணணும். அது பண்ணாதனால உங்களுக்கு கழுத்து வலி, இந்த ஃபைனல் கார்ட்லேருந்து இங்கே வர நர்வ்ஸ் எல்லாம் வலி இருக்குது. இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு குதிக்கால்லேருந்து வர நர்வ்ஸ் ஃபுல்லாக இங்கே சேரும். இங்கே தான் மேலே போகும், மேலேருந்து குதிக்காலுக்கு போகும். அது இந்த இடத்துல நம்ம நல்லா இழுத்து விடலாம். இப்படி நல்லா இழுத்து விடலாம். அது நம்ம இப்போ செஞ்சு காட்டுறேன். நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் வலி வரும். இதுக்கு இந்த நர்வ்ஸ் ஃபுல்லாக இது வழியாக கூட போகும். எல்லா வழியிலேருந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகி மேலே போகும், கீழே போகும். இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ண உங்களுக்கு இந்த கழுத்து வலி வராது. அந்த கழுத்து வலி தேய்மானம்வாங்க. தேய்மானம்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணாத இருக்கிறோம். ஒரே பார்வை, ஒரே இடத்துல பார்வையில் இருக்கிறதுனால நம்ம கழுத்தை அதிகமாக சுற்றாதனால அந்த கழுத்து வலி எல்லாமே வரும். அந்த ப்ளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் ஆகாதனால அங்கங்கே கிளாட் ஆகி அப்படியே ஒரே திசையில் இருக்கும். அதுக்கு நம்ம செய்கிறோம். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ முதல்ல இந்த ஷோல்டர் கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு புல்லும். வா 7 8 9 10 ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் இந்த கழுத்து முதல்ல பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக் 1 2 4 5 6 7 8 9 and relax. நெக்ஸ்ட் இந்த நர்வ்ஸ் நல்லா ஃபுல்லாக இழுக்கணும். ரிலாக்ஸ். பார்த்தீங்களா? நர்வ் இந்த நர்வ்ஸ் அப்படியே கொஞ்சம் ரொட்டேஷன் எப்படி ஆல்டர்னேட்டாக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite. 1 2 3 4 5 7 8 9 10. ரிலாக்ஸ். இதே மாதிரி எல்லாமே 10 டைம்ஸ் போதும். 10 தடவை பண்ணால் போதும். அதே மாதிரி பாருங்கள். கழுத்து நெக்ஸ்ட் இப்படி ரொட்டேஷன். இது இப்படி, இது இப்படி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். உங்களுக்கு இது ஆஃபீஸில் போகிறவங்க ஆஃபீஸில் கூட பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் கிடச்சா போதும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிறீங்க, 8 மணி நேரத்தில் 10 நிமிஷம் கிடைக்காதா ரிலாக்ஸேஷனு? அந்த 10 நிமிஷத்தில் ஆஃபீஸில் பண்ணுங்கள். நீங்கள் யாரைனா செய்யும்போது பார்க்குறாங்கன்னு சொல்லி வெக்கப்படாதீங்க. இதனால் எது சொன்னாலும் அவங்க காமெண்ட் பண்ணிக்கினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படதான் நீங்கள் எதுவுமே போகாத ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும் காசு ஃபுல்லாக. அதனால் முக்கியமாக நீங்கள் 100 வருஷம் வாழணும்னாலும் அந்த கோபத்தையே குறைச்சிக்கணும். அப்படி
கோவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆயுசு கூடிகிட்டே இருக்கும். ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அது ஆசீர்வாதங்க எடுத்துட்டு போங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னேற முடியும். இல்லைன்னா நீங்கள் டவுன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது. உங்கள் செல்சஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் இருந்தால் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து செல்சஸ் வந்து டவுன் ஆகும். தயவுசெய்து எல்லாமே செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் பீம்.